ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் ஒரு வார்ம் வெல்கம். ஸோ 3am சார்பாக ஒரு பாட்காஸ்டிங் ஆரம்பிக்கலான்ற ஒரு ஐடியா இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இந்த பாட்காஸ்ட் எதை பற்றினா, நம்ம பார்க்குற சினிமா இண்டி ஃபிலிம் கம்யூனிட்டிக்காக, அப்புறம் நம்மளோட எண்ணங்கள், எமோஷன்ஸ், ஃபிலாசபிஸ், ஒருத்தங்களோட எமோஷ்னலான அதை பற்றி பேசலான்ற ஒரு ஐடியா தான். ஸோ ஒரு நெஸ்டட் பாட்காஸ்ட் சேனல் மாதிரி இருக்கும். இது 3MT சிகாஸோட ஒரு கொலாபரேட்டிவாக பண்ணி இது பண்ணுறேன். ஸோ அது கீழே ஒரு 3 ஷோஸ், அந்த ஷோஸ்க்கு டெரிவேட்டிவான டாபிக்ஸ் வச்சு போடலான்ற மாதிரி ஒரு இது. ரொம்ப நாள் ஒரு ஆசை, பாட்காஸ்ட் பேசணும், நம்ம பேசுகிறத மற்றவங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. நார்மலாக நம்மளால் பேச முடியாதெல்லாம் சரி பாட்காஸ்ட்டாக போட்டு மற்றவங்கள கேட்கலாம். ஏன்னா நம்ம சினிமா பற்றி பேசணுன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நார்மலான ஜனங்களுக்கு அது திகட்டிடுது. தேங்காய் பிஸ்கட் குத்த மாதிரி அவங்களுக்கு நார்மலாகிடுறாங்க. ஸோ அதனால் பாட்காஸ்ட் ஆரம்பித்து நம்ம எவ்வளோ நேரம் பேசணும்னு நினைக்கிறோமோ அதை பேசிவிட்டு அப்படியே போகலாம், அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இது. மோரோவர் பாட்காஸ்ட் பேசுகிறதுக்கு என்னென்னா, என்னோடய காம்ப்ளெக்ஸிட்டிஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ண, அந்த பேரியர்ஸ்லாம் பிரேக் பண்ணி ஒரு ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆடியோ பாட்காஸ்ட் மாதிரி தான் யோசித்தேன். பட் வீடியோவாகவே போயிடலாம், பேசாமல் சோலோ வீடியோ பாட்காஸ்ட்டாக போயிடலாம் அப்படின்றது தான். ரொம்ப ஒரு நார்மலான ஒரு பாட்காஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு இதுவாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, 3am நரேட்டிவ்ஸ் கீழே ஒரு டாபிக் இது பண்ணுவோம். ஸோ இது 3am டேப்ஸ் பாட்காஸ்ட் சேனல் பேர் 3am டேப்ஸ். ஸோ அது கீழே இருக்கிற பிளேலிஸ்ட் ஒரு இது மாதிரி இன்றைக்கி பேச போகிறது 3am நரேட்டிவ்ஸ் கீழே நம்ம பேச போகிறோம். நரேட்டிவ்ஸ்ன்றது என்னென்னா, நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட எமோஷன், சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ், ஃபிலாசபிஸ், ஐடியாலஜிஸ், ஒருத்தனோட தனிப்பட்ட ஐடியாலஜிஸ், ஒரு தனிப்பட்ட எமோஷன், ஒரு தனிப்பட்ட சிச்சுவேஷன் பற்றி பேசுகிறது. இது 3am நரேட்டிவ்ஸ் இதுக்குள்ளே இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, த ஆர்ட் ஆஃப் ஏர்னிங்னு சொல்லிட்டு. ஏர்னிங்ன்றது என்னென்னா, ஏக்கங்கள். ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் ஏக்கங்கள் இருக்குது அப்படின்ற இது. ஸோ இந்த ஏக்கங்கள் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ஒரு ஆத்மாவுக்கு, ஒரு ஹியூமனுக்கு, ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் எதுக்கெல்லாம் ஏங்குவான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நார்மலாக இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு போது நான் என்ன நினச்சேன்னா, ஒரு சர்வே மாதிரி ஒன்று வைப்போம், ஏக்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு. உங்களுக்கு என்னெல்லாம் ஏக்கங்கள் இருக்குது, நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு யாரெல்லாம் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. ஏன்னா எனக்கு ஏக்கம் என்னவாக இருக்குது, அவங்களுக்கு என்னவாக இருக்குது. ஸோ அது எல்லாமே கொலாபரேட்டிவாக பேசி அதை ஒரு சிச்சுவேஷனாக அப்படின்றது. ஸோ ஏக்கம்ன்றது என்னென்னா, அந்த ஏங்கல் எவ்வளோ இதுவாக இருக்குன்னா, ஒருத்தன் எந்த அளவுக்கு ஏங்குறான்றதும் அவனை பொறுத்து இருக்குது. ஒரு சின்ன குழந்தைய ஒரு சாக்லேட்டுக்கு ஏங்கும். அதே ஒரு இதுக்கு போனோடனே, ஒரு பியூபர்ட்டிக்கு போனோன்னு ஒரு காதல், அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல நட்பு, நல்ல காலேஜில் படிக்கணும் அப்படின்ற ஒரு இது, நல்ல வேலைக்கு போகணும், எல்லோரும் என்னை மதிக்கணும், யாரும் எனக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது இருந்தது. ஸோ எனக்கு ஏக்கங்கள்ன்றது பெருசாக சின்ன வயசுலேருந்தே நிறைய ஏக்கங்கள் இருக்குது. அந்த ஏக்கங்கள்லாம் என்னவாக இருக்குன்னா, ரொம்ப சப்ரஸ் ஆகி எனக்குள்ளே அது ரொம்ப உருக்கி வச்சிருக்கு. அது என்னால் பேச முடியல. நான் நினச்சதை என்னால் பேச முடியல. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ஏக்கமாக இருக்குது. நான் நினச்சதை பேசணும் அப்படின்ற இது ஏக்கம் இருக்குது. நினச்சதை பேசணுன்றது ஒரு ஏக்கமாக ஒருத்தன் வச்சுருக்கான்னா, அப்போது இந்த சூழ்நிலை, இந்த சமூகம் அவனை எந்த அளவுக்கு இதுவாக இருக்குது, இந்த சொசைட்டி, அவனை சுற்றி இருக்க ஆளுங்க,
எந்த அளவுக்கு அவனை வந்து புல் பண்ணியிருக்காங்க, புஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு வந்து பெருசாக ஏங்குனது எதுனா ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். நிறைய இருக்குது. ஆனால் ஒன்று நான் மெயினாக சொல்லணுன்னா, அப்பாவோட அன்பு. அப்பாவோட அன்பு தான் நான் ரொம்ப ரொம்ப ஏங்கின ஒரு விஷயம். ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா தான். ரொம்ப இதுவாக ஸ்ட்ரிக்டாக வளர்த்து டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு இது பண்ணி என்னை வளர்த்து அடித்து அந்த இதெல்லாம் நார்மலாக ஒரு இந்தியன் பேரண்ட்ஸ் எப்படி ஒரு டிப்பிக்கல் இந்தியன் பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு அப்பா தான் எனக்கு. ஆனால் எனக்குள்ளே வந்து என்னென்னா, நம்ம அப்பா இப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்ற, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி டைப்பாக இருந்திருக்கலாமோ அப்படின்னும் போது ஒரு இது இருக்கும். என்னென்னா, எங்கள் ஸ்கூல் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கு இல்லை நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் கூட எங்கள் அப்பா வரமாட்டாரா அப்படின்றது ஏங்கியிருக்கேன். ஆனால் அதை நான் பெருசாக வெளிப்படுத்தினதில்லை. அவருக்கு ஆஃபீஸ் இருக்கும், அவர் இதுக்கெலாம் டைம் கொடுக்க மாட்டார், எல்லாத்துக்கும் அம்மாவை அனுப்பிச்சிடுவார் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து எனக்குள்ளே போட்டு சர்ப்ரைஸ் ஆகி அது வந்து ஒரு பெரிய எமோஷனாகவே இப்போ எனக்கு அது இருக்குது. அப்பாவோட அன்பும் அரவணைப்பும் ஏங்குகிற ஒரு ஒரு குழந்தையாக தான் நான் மிரர் பண்ணிக்க பார்க்குறேன். என்னோடய ஏக்கம் ஃபுல்லாக அதை சுற்றி தான் இருக்குது. இப்போது எங்கள் அப்பா கிட்டேருந்து எனக்கு கிடைக்காத விஷயன்றது தான் நான் வந்து ஏங்கிட்டுருப்பேன். நிறைய பேர் வந்து அவங்க அப்பா கிட்டே ஃப்ரீயாக பேசுவாங்க, அவங்க அப்பா கூட ஜாலியாக இருப்பாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க அப்பா கூட ஜாலியாக இருப்பாங்க. அவங்க அப்பா ரொம்ப ஜோவியலாக இருப்பாங்க. எனக்கு வந்து அந்த ஸ்பேஸ் இருந்ததில்லை சின்ன வயசுலேருந்து. எங்கள் அப்பா வந்து நான் என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் காலேஜ் முடிகிற டைமுக்கு தான் என்னால் வந்து ஓப்பனப்பாக பேச முடிஞ்ச ஒரு என்னோடய வாய்ஸ் வந்து இதுவாச்சு. அந்த மாதிரி ஒரு இது இருந்திருக்கு எனக்கு. அப்போ வந்து ஏன் இதெல்லாம் இதுவாக இருந்திருக்குன்னா, எங்கள் அப்பா வந்து அவ்வளோ ஈஸி டு அப்ரோச்சபிள் இல்லை. இது வந்து ஜஸ்ட்டு இது எங்கள் அப்பாவை பற்றி அப்படின்றது இல்லை, ஒரு நார்மலாக நிறைய பேருக்கு வந்து இந்த ஏக்கம் இருக்கும். தான் அப்பா வந்து என்னை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் வந்து என்னை புரிஞ்சுக்கணும், அவர் வந்து என்னை அரவணைக்கணும், அவரோட அன்பு எனக்கு கிடைக்கணும், கொஞ்சம் ஹார்ஷாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக என்னை பார்த்துக்கிட்டாருனா நானும் ஒரு நல்ல இதுவாக இருந்திருப்பேன் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மெஜாரிட்டியாக இருக்கிற பீப்புளோட ஒரு வாய்ஸாக தான் நான் என்னை இப்போதைக்கு பார்க்குறேன். இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் நிறைய வாட்டி என்ன ஆகும்னா, த ஆர்ட் ஆஃப் ஏர்னிங்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுறது ஒரு ஏர்னிங்காக இருக்குது. ஆனால் எனக்கு அதில் வந்து ஒரு டைம் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த பாதவத்தி ரீல்ஸ் போட்டு, சாங் ரீல்ஸ் ஆடியோவை போட்டு, இது ஒரு அப்பாவோட ஹக்கு தான் நான் பெருசாக ஏங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ இருக்கான்றது கூட இப்போது தெரில, சேவ் பண்ணி வச்சுருந்தானா அது இருக்கும். ஆனால் அந்த எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் வந்து ஒரு அப்பாவுக்கு வந்து அப்பாவோட ஹக்குக்கு இயங்குறான்னா, அப்போ அது அப்பாவோட அன்புக்காக இயங்கிகிட்ருக்க ஒரு மனுஷன். அவங்க அப்பா வந்து அவனுக்கு வந்து தோள் கொடுத்து நிற்கணுன்று ஒரு குழந்தை எதிர்பார்க்குது, ஒரு பையன் எதிர்பார்க்குறான் அப்படின்றது. பசங்களுக்கு என்ன ஒரு பெரிய இதுன்னா, அவங்க அப்பா மேலே இருக்கிற லவ்வை வந்து ஓப்பனாக காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்காக எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் இருப்பாங்க. நான் எங்கள் அப்பா மேலே நிறைய கோவப்பட்டிருக்கேன், நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அவர் எதிர்த்து பேசுவேன், அவர் இது சில டைமில் வந்து பிடிக்காமல் எரிச்சலாக பேசியிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், வீட்டை விட்டு வெளில போயிருக்கேன், நிறைய இருக்குது. ஆனால் டீப் டவுன் எனக்குள்ளே என்ன தோணுன்னா, எங்கள் அப்பா அந்த சுச்சுவேஷனில் வந்து சின்ன வயசுலேருந்தே என்னை வந்து ஒரு நார்மலாக ஒரு அன்பாக இருந்திருந்தா அப்படின்ற. ஏன்னா அந்த சுற்றி வந்து என்னால் வந்து அந்த சூழ்நிலையை வந்து ஆப்போசிட்டாக என்னோடய லைஃபுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. அப்போது சின்ன குழந்தைக்கு என்னென்னா, அவங்ககிட்ட இருக்கிறத தான் தேட பார்க்கும். இப்போ ஒருத்தன் வந்து ஹீரோ பென் வச்சுருந்தாங்கன்னா, நம்மளும் அது அவன் வந்து அடுத்த நாள் வந்து சீன் போடுவான்.
இந்த மாதிரி ஹீரோ பெண்ணை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த கிரிப்பி பென்னுன்ட்டு ஒன்று இருக்கும் ரெனால்ட்ஸில். ஸோ அது வந்து வாங்கிட்டு வந்து அது ஒரு கெத்து மாதிரி அதுக்கு வந்து எல்லாம் வச்சு அது இது பண்ணுவாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுன்னா, நம்மளும் இந்த கிரிப்பி பென் வாங்கணுன்ற ஒரு ஏக்கம் இருக்கும். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு எப்படி இருக்கும், அவங்க அப்பா அது வாங்கி கொடுத்துருவாரு. ஆனால் எனக்குள்ளே என்னென்னா, இந்த கிரிப்பி பென் வாங்கணுன்னா நான் இதுக்கு முதல்ல என்னெல்லாம் பேசணும், முதல்ல போய்ட்டு இந்த மாதிரி ஒரு பென் வாங்கி கொடுப்பா அப்படின்னா, அது எவ்வளோன்னு கேட்டால் 40 ரூபாய்க்கு பென்னா, ஒரு 5 ரூபாய் பென்னு உனக்கு பத்தாதா அப்படின்னு. இல்லைப்பா எனக்கு இந்த பென் மட்டும் வாங்கி அவர் நீ நார்மலாக எடுக்கிற மார்க் தான் எப்பயும் எடுத்துகிட்ருக்கேன். அப்போல்லாம் ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு தான் இருப்பேன். ஸோ அப்போ எப்படியும் நீ ஒரு நல்ல மார்க் தான் எடுக்கிற, ஸோ எதுக்கு இந்த பென், ஒரு நார்மல் பென் தானே இத்தனை நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷனாக இருந்திருக்கு சின்ன வயசில். இது வந்து என்னென்னா, அவங்க இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, நீ தொலைச்சிருவ குழந்த வந்து தொலைச்சிருவான் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. எது நம்ம கையில் கிடச்சாலும் தொலைஞ்சிருமோ அப்படின்றது. அது என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போது நான் ஒரு அடல்ட்ஹுட் வந்ததுக்கப்புறம் அப்படி சொல்லி இது பண்ணதுனால எனக்கு நிறைய ஹியூமன் ரிலேஷன்ஷிப் தொலைஞ்சு தான் போயிருக்கு. எதுவுமே ஒரு கம்ப்ளீட்டாக இருந்ததில்லை. என்னோடய 25 இயர்ஸ் இதுன்னா, இப்போ 18 to 25 வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு ஏஜ். காலேஜ் டைம்லேருந்து இது பண்ணால் நான் நிறைய இழந்து தான் இருக்கேன், நிறைய பேரை இழந்து தான் இருக்கேன், அப்படி தொலைச்சி தான் இருக்கேன். ஸோ அந்த சின்ன வயசுலேருந்து பெண்ணு வாங்கி கொடுக்குறத வந்து தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் ஒரு பையன்கிட்ட, ஒரு ஏங்கிட்டு இருக்க ஆள் என்ன ஆயிடுச்சுன்னா, மனுஷங்களை தொலைச்சிட்டான். இப்போ அவன் மனுஷங்களை ஏங்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி தான் இப்போ வந்து மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறது வந்து எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஈஸியாக கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் என்ன ஆகிடும், அது ஓவராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணி அது ஒரு சகிப்புத்தன்மை வந்துடும் கேட்குறவங்களுக்கு, எதிரில் இருக்கவங்களுக்கு. இந்த ஏக்கன்றது வந்து நான் இப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அந்த ஏக்கம் வந்து அவனுக்கு பெருசாக இல்லை, ஒரு அப்பாவோட அரவணைப்பும் அன்பும் வந்து அவனுக்கு சின்ன வயசுலேயே அந்த இது இருந்துச்சுன்னா, அவனோட மற்ற எல்லா எமோஷன்ஸும் வந்து அவனால் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய பேருக்கு அப்பா இல்லை, அவங்களாம் ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க. எனக்கெல்லாம் அவங்கள பார்த்த போகிறோம். ஆனால் அவங்களும் டீப் டவுன் அவங்களும் வந்து என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, இந்த இடத்துல வந்து நம்ம அப்பா இருந்திருந்தாருன்னா இன்னும் இதுவாக இருக்குமோ அப்படின்றது. நிறைய டிவோர்ஸ்டான சிங்கிள் பேரண்ட்ஸ்லாம் எனக்கு, அவங்களோட பசங்களாம் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. அப்பா இல்லாதவங்க எனக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நான் எங்கள் அப்பாவை பற்றி பேசும்போது அவங்க வந்து நான் வந்து இது தான் பண்ணுவாங்க, எதிர்த்து தான் பேசுவாங்க, ஆர்கியூ தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்பான்ற ஒரு ஸ்தானமே இயங்கிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்த அப்பா இருந்தும் அவரோட அன்பு இல்லாத, ஸோ எனக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கான்னு கேட்டேன்னா நான் அந்த மாதிரி சொல்ல முடியாது. எனக்கு எங்கள் அப்பா நிறைய இடத்துல இருந்திருக்காரு, மறைமுகமாக இருந்திருக்காரு. எங்கே ஓப்பனாக காமிச்சிட்டா இவன் வந்து செல்லம் கொடுத்து கெட்டு போயிடுவானோன்ற ஒரு இது வந்து அவனாக வரட்டும், அவனாக தேரட்டோன்ட்டு என்ன பண்ணிடுறாரு, ஒரு பின்னாடி இருந்து முதுகு பின்னாடி இருந்து என்னை வந்து இது பண்ண. ஆனால் எனக்கு என்னென்னா, என்னோடய காயத்துக்கும் என்னோடய இதுக்கும் வந்து அவர் கூடவே இருக்கணுன்ட்டு நான் எதிர்பார்ப்பேன். ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுவாரா, ஓப்பனாக சொல்லிடுவாரா அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், வேலை இல்லையா, சரி பரவாயில்ல ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், சினிமாவுக்கு போறியா, சரி போயிட்டு உன்னால் முடிஞ்சு. எந்த ஒரு இந்தியன் பேரண்ட்ஸும் வந்து எடுத்தோடனே வந்து சினிமாவுக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்கண்ணா. நான் மற்ற விஷயங்களை சொல்ல வரேன், உனக்கு இது பண்ணணுன்னு இருக்கா, சரி பண்ணு அப்படின்ற. அவர் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் டைம் எடுத்து அவர்கிட்ட நான் என்னெல்லாம் பேசி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன் எப்படி இல்லைன்னு. எங்கள் அம்மா போய்ட்டு அப்படியே வந்து எங்கள் அப்பா கிட்டே வந்து நான் தூங்கிட்டு இருக்கும் போதோ, நான் வீட்டில் இல்லாத போதோ எங்கள் அப்பா கிட்டே பேசிடுவாங்க. எங்கள் அப்பா அதுக்கு வந்து சரின்ட்டு அவருக்கு வந்து அது சம்மதிச்சு அப்புறம் வந்து அந்த மறுபடியும் எங்கள் அம்மா மூலயமா எனக்கு வரும், இந்த மாதிரி உங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டார். எனக்கு என்னென்னா, எங்கள் அப்பா கிட்டே அது ஓப்பனாக சொல்ல முடியலேன்ற ஒரு ஏக்கம். எங்கள் அப்பா வந்து அது நானே பேசி புரிய வைக்கலாமே அப்படின்ற மாதிரி தான். இன்னும் கூட வந்து நான் எங்கள் அம்மா பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு எங்கள் அம்மாவோட வாய்ஸாக இருக்கணும், என்னோடய வாய்ஸ் எங்கள் அம்மா தான் இருக்குது அப்படின்ற ஒரு யோசிப்பு தான் இருந்திருக்கு, யோசனையாக தான் இருந்திருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு ஒருத்தன் இருக்கான்ற போது அவனுக்கு என்ன ஆகும்னா, அவன் வந்து எல்லா எமோஷன்ஸும் வந்து இது பண்ணுவான்.
ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவன் வந்து எதுவுமே பற்றி யோசிக்க மாட்டான், கிளியர் மைண்டடாக யோசிக்க மாட்டான். ஒரு குதிரை கருவை கட்டின மாதிரி ஒரு ஒரு இது தான் பார்ப்பான், சுற்றி எங்கேயும் பார்க்க முடியாது. அவனுக்கு கண்ணுக்கு எதிர்க்க என்ன இருக்கோ அதை மட்டும்தான் பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் வரும். எனக்கும் அந்த மாதிரி தான் ஆச்சு. இந்த ஏக்கம் என்ன ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா விஷயத்துக்கும் என்ன ஏங்க வச்சிருச்சு. இந்த ஒரு புள்ளி மற்ற நிறைய புள்ளிக்கு கனெக்ஷனாக இருந்திருக்கு, ஒரு சர்க்கிளாக இருந்திருக்கு. லைக் இப்போ வந்து என்னென்னா, என்னால் வந்து நார்மலாக வந்து என்ன தோணுதோ அப்படி யோசித்து பேச வேண்டியதாக இருக்குது. ஜட்ஜ் பண்ணுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்குது. ஸோ அப்புறம் வந்து என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து பேசி புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. பேசாமல் யாருமே புரிஞ்சிக்க மாட்டான், தானாக புரியாதா அப்படின்றது இருக்குல்ல, அது ஒரு ஏக்கம் தானே. நம்மளை வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இங்கே நிறைய இருக்குது. எனக்கு என்ன தோணுன்னா, ஏன் நம்ம சொல்லி புரிய வைக்கணும், தானாக புரிஞ்சிக்க மாட்டாங்க, அந்த ஏக்கம் எனக்கு இருந்திருக்கு. நம்மளால் ஃப்ரீயாக பேச முடியலன்ற ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. நம்மளை சுற்றி ஆளுங்க இருப்பாங்களான்ற ஒரு ஏக்கம் இருக்குது. எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்ஸுக்கு ஏங்கியிருக்கேன், கமிட்மெண்ட்ஸுக்கு ஏங்கியிருக்கேன், என்னையும் ஒரு ஆளாக மதிங்கன்னு ஏங்கியிருக்கேன். அது வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி எல்லா சுச்சுவேஷன்லேயும் வந்து அது என்ன ஆகிடுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்குள்ளே அது எப்படி இருக்கும்னா, என்னையும் ஒரு ஆளை மதிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது அட்டென்ஷன் சீக்கராக நான் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பலை. நான் எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறேன்னா, ஒரு நார்மல் ஒரு ஆள் வந்து இதெல்லாம் இருக்கு, அவனும் மைண்டுக்குள்ளே இவ்வளோ பேசுகிறான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதான் இப்போது வந்து இதெல்லாம் வந்து இருக்கே அப்படின்ற ஒரு யோசனை. அவன் வந்து ஏதோ யோசிக்கிறான், அவன் வந்து எல்லாத்துக்கும் கோச்சிப்பான், அவங்களும் ஒன்று யோசிப்பாங்க. நான் அந்த டைமில் ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் அவங்க என்ன நினச்சிப்பாங்க, என்னை சேர்த்துக்காமல் வந்து அவங்களே ஏதோ ஒன்று நினச்சிப்பாங்க. அப்போ வந்து நான் போய் கேட்டு பேசி, இல்லைனா நான் நார்மலாக தானே. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஏக்கங்கள் வந்து ஒரு வலியை கொடுத்து, அந்த வலியை வந்து எனக்கு பின்னாடி வந்து ஒரு கோவத்தை இது பண்ணிடுச்சு. ஒரு லூப்பிங் கனெக்ஷன் மாதிரி போயிடுச்சு. நான் வந்து எங்கள் அப்பாவோட பாசத்துக்காக ஏங்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு, இது எனக்குள்ளேயே நிறைய யோசித்து அது வந்து ஒரு வலியை கொடுத்துருச்சு. அந்த வலி என்ன ஆகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த வலியை எப்படி மாஸ்க் பண்ணுறதுன்னு தெரியாமல், அதை எப்படி அந்த வலியை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிடுச்சு அந்த வலி. ஸோ எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு கோவப்படுவேன். எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக கோவப்பட்டுருவேன். என்னால் வந்து ஒரு மற்றவங்களுக்கு நார்மலாக தெரிகிற விஷயம் எனக்கு பெருசாக தெரியும், பெருசாக அடி வாங்கியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இதுக்கு எல்லாமே காரணன்றது அந்த ஒரு லூப் தான், அந்த ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். எனக்கு ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அப்பா எனக்கு அந்த மாதிரி நார்மலாக இருந்தாருன்னா, எனக்கு இப்படின்றதுக்குள்ளே மற்ற எந்த விஷயத்துக்கும் நான் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். எங்கள் அப்பா எனக்கு ஆப்வியஸ், எங்கள் அம்மா வந்து அம்மாவோட ரொம்ப செல்லப்பிள்ளை தான் நான். எங்கள் அம்மா என்ன எல்லா சுச்சுவேஷன்லையும் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு வகையில் நான் எங்கள் அப்பாவை தேடிகிட்டே இருந்திருக்கேன். இந்த இடத்துல வந்து எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா எனக்கு இந்த இது தேவையா, எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா இப்படி ஆயிருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம். எங்கள் அப்பா வந்து இப்படி பேசியிருந்தாலும் எனக்கு இப்படி ஆயிருக்குமான்றது. அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுச்சு, சொன்ன மாதிரி வந்து ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்புக்கு ஏங்க வச்சிருச்சு. இந்த ஒரு இயக்கம் வந்து நெக்ஸ்ட் ஃபேஸாக போகும்போது, சின்ன பையன் வந்து ஒரு காலேஜுக்குள்ளே போகும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு சக நட்பு, ஒரு அந்த தோழன் தோழி, அந்த நண்பி, அந்த இதுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஏங்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருந்தாங்க, பசங்க ஒரு 7 பேர், அப்புறம் ஒரு பொண்ணு, அப்படிலாம் இருந்திருக்கு. எனக்கு என்னென்னா, அந்த 7 பசங்களும் வந்து என்னை வந்து எப்போவுமே வந்து கோவப்பட்டுறன்றதுனால என்ன ஆகிடும்னா, அவங்க 7 பேரும் ஒன்றா இருப்பாங்க, இல்லை அவங்க 7 பேருக்குள்ளே 2 குரூப் இருக்கும். அந்த எந்த குரூப்புக்குள்ளேயும் இல்லாமல் நான் ஒருத்தருப்பேன். நாங்கள் எல்லாம் சேர்ந்து 7 பேர், 3 பேர் ஒரு குரூப்பாக இருப்பாங்க, இன்னொரு 3 பேர் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. நான் மட்டும் தனித்து நிற்பேன். கேட்டால் வந்து, இல்லை நீ இதுக்கெலாம் வரமாட்டேன், நீ கோவப்பட்டுருவ, நீ இதனால் இது பண்ணு. அந்த பொண்ணு என்ன ஆகிடும்னா, அந்த பொண்ணுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே பயம் ஆயிடுச்சு.
என்னோடய கோவத்தை பார்த்து 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 அவகிட்டயும் வந்து என்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு என்னோடய இயக்கங்கள். எனக்கு என்னென்னா சரி ஒரு நார்மலாக கோப்பப் பண்ணிக்கலான்னு பார்த்தா வந்து என்னால் வந்து அது கோப்பப் பண்ணிக்கவே முடியல. அப்போ இருந்த மெச்சூரிட்டிக்கு வந்து நான் வந்து அவள் என் கூடவே இருக்கணுன்றது ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த டைமில் வந்து அவளுக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அது நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த ஏன்னா நான் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். என் கூட ஃபஸ்ட்டு இருந்த ஸ்பேஸில் இல்லையே அப்படின்னு. ஆனால் ஷீ ஸ்டில் ட்ரீட்டட் மீ ஆஸ் அ ஸ்பெஷல் ஒன். பட் இருந்தாலும் அந்த ஒரு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது, கொஞ்சம் பிஹேவியர்லாம் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு ஒரு இது இருக்கும். ஏன் நீ அப்போ இருந்த மாதிரி இப்போ இல்லைன்ட்டு அந்த இயக்கம் எனக்கு இருந்தது அவகிட்ட. நீ அப்போ இருந்தால் இல்லை அப்படியே இருக்க முடியுமா அப்படின்ட்டு. இது வந்து என்னென்னா இப்போ இந்த சர்வே நடத்தினால இந்த மாதிரி ரெஸ்பான்சஸும் வந்திருக்கு. எனக்கு வந்து அந்த டைமில் போய் டைம் லைனில் இருக்கணும்னு ஆசை. ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம் லைனில் வந்து ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்திருக்காது. எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தது அப்படி தான் இருந்தது. அவங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஷி ஸ்டார்டட் ஷோயிங் சம் சேஞ்சஸ் டுவர்ட்ஸ் மீ. கொஞ்சம் விலகி நிற்கிறது அந்த மாதிரி. இது காலேஜ் டைமில். ஸோ அப்போ எனக்குள்ளே நிறைய சண்டை. அது எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் தப்பாக கேட்டு தப்பாக இது பேசி தப்பான முறையில் வந்து கான்வர்சேஷன் வச்சு ஆர்கியூ பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா என்னோடய இயக்கங்கள் வந்து கோபமாக மாறி அவள் வந்து நோ மோர் ஷீ இஸ் இன் டு மை லைஃப். ஆனால் வந்து ஒரு பெண் தோழினா எப்படி இருக்கணுன்றது வந்து நான் அவளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ யாருன்னா என் கூட வந்து ஃப்ரெண்டாக இருந்தாங்கனாலும் நான் இன்னும் வந்து அவளை தான் தேடுவேன். அவளை தான் எல்லாருக்கூடயும் தேடுவேன். எனக்கு ஒரு காதலி இருக்கா. ஆனால் என்னோடய காதலிலையும் நான் அவளை தான் தேடிட்டுருக்கேன். நான் இதை அவகிட்டயே சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து அந்த டைமில் அவள் என்னை புரிஞ்சுக்கிட்டா. நான் சொல்லியிருக்கேன்ல சொல்லி புரிய வைக்காமல் இருக்கணுன்ட்டு. அவள் வந்து நான் இது வரைக்கும் அவகிட்ட எதுவுமே சொன்னதில்லை. ஆனால் ஷி அண்டர்ஸ்டுட் சம்திங். இவனுக்கு வந்து ஆனால் அவளுமே ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு, டைம்லைன் மூவ் ஆக அவளும் வந்து நான் ஒரு இது காமிக்க ஆரம்பித்தா. ஸோ அப்போ அந்த கோவத்தினால எங்களுக்குள்ளே ஒரு நிறைய பிரேக்ஸ் வந்துச்சு, நிறைய சண்டைகள். அதுக்கப்புறம் ஷி லெஃப்ட் மீ. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு கன்ஃபெஷனாக இல்லை, ஏதோ பேசணுன்றது இதுதான். ஏன்னா அந்த ஒரு இயக்கம் ஒன்று இருக்குல்ல, அந்த பெண் தோழியோட இயக்கம் எனக்கு இருந்திருக்கு. ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு மாதிரி இருக்கணும், அதே மாதிரி தான் இருக்கணுமா அப்படின்றது இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே இருப்பாங்க. எனக்கும் அப்படி ஒருத்தன் இருக்கான். சின்ன எல்கேஜிலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருக்கான். ஆனால் அவனுக்குமே வந்து சில பாயிண்டில் என்ன ஆகிடும்னா எனக்கு அப்புறம் சந்தித்த ஆளுங்களுக்கு கூட அவங்ககிட்ட க்ளோஸாக இருப்பான். நான் வந்து செகண்ட் ப்ளேஸில் தான் இருப்பேன். ஐ எம் நாட் இன்டு ஹிஸ் ப்ரையாரிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து யோசிச்சிருப்பேன். இப்போ 11th 12th பசங்க இருந்தாங்கன்னா 5 பேர் தான் இருப்போம். அவனுங்க ஒரு 4 பேர் ஒன்றா இருப்பாங்க. நான் அவங்களுக்காக ஏங்கிட்டு இருப்பேன். ஆனால் அவங்க என்னை கூப்பிட்டாங்கன்னா டப்புன்ட்டு போயிட்டு நிற்பேன். எனக்கு என்னென்னா நான் எப்போவுமே ஆப்ஷனாக இருந்திருக்கேன். எனக்கு அந்த ஆப்ஷனாக இருக்கக்கூடாதுன்னு இயக்கங்கள் இருந்திருக்கு. ஏன் இந்த ஆப்ஷனாக என்னை வச்சுருக்காங்கன்னா, நான் இந்த இதனால ரியாக்ட் பண்ணல. எங்கள் அப்பா வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ்னால நான் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் எப்படி காமிக்கிறதுன்னு தெரியாமல் அந்த அப்போ இருந்த ஒரு சரத்து வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாமல் அதை வந்து தப்பான வேயில் நெகட்டிவ் எமோஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டான். அந்த நெகட்டிவ் எமோஷன் வந்து ஃபேஸ் ஆகி அதுதான் அவனை வந்து ஸ்டாம்ப் அடிச்சிட்டாங்க, இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்றது. ஆனால் டீப் டவுன் வந்து எனக்கு ஒரு எமோஷ்னல் சைடு இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஒரு வேளை வந்து நான் ஒரு சில சுச்சுவேஷனில் சிரிச்சுனே இருந்திருப்பேன். அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களான்னு தெரியல. அதே மாதிரி இருக்கணும். ஆனால் அவங்க அதே மாதிரி இல்லை. அவங்களும் வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். எப்போவுமே வந்து கலாச்சி பேசுகிற ஒருத்தன் இருக்கணும், மீம் ரெஃபரன்ஸ் போடுற ஒருத்தனாக இருக்கணும், கவுண்டர் கொடுக்குறவனாக இருக்கணும், சினிமா பற்றி பேசுகிறவனாக இருக்கணும், இவனுக்கு கோவம் வரக்கூடாது. இது என் வீட்லேயும் இருக்குது. இது மாதிரி தான் இருக்கணும். நீ சிரித்து பேசினா நல்லாயிருக்கும். கோவம் ஏன் வந்து என்னோடய எமோஷன்ஸ் வந்து நான் காமிக்க முடியாமல் இருக்குது. அதுக்கு நான் ஏங்குறேன். நானாக இருக்கிறதுக்கே நான் ஏங்குறேன். எனக்கு அந்த இயக்கமே நிறைய இருக்குது. அப்படி வந்து இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட்டு வந்து வேலைலாம் காலேஜ்லாம் முடியுது, ஆஃபீஸ் போகிறேன்.
ஆஃபீஸ் வந்து போகும்போது இங்கே இருந்த மாதிரியே நான் எதிர்பார்க்குறேன். அந்த எதிர்பார்ப்பு தான் இயக்கமாக மாறுது. அது கிடைக்காத போது அது என்ன மாறிடும், இது கிடைச்சா நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களே, இந்த 8 பேர், அந்த பசங்க பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அந்த மாதிரியே இங்கேயும் இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தாலும் ஒரு நல்ல குரூப் எனக்கு கிடச்சிது. பட் அவங்கக்கிட்டேயுமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஆப்ஷனாக தான் நான் ஃபீல் ஆனேன். நிறைய இடத்துல நான் ஒரு ஆப்ஷனாக தான் ஃபீல் ஆனேன். அவங்க கூட இருக்கும்போது வந்து தம்பி தம்பின்னுவாங்க. நான் விட்டு வந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் ஈஸிலி ரீப்ளேஸ்ட் பை தெம். எனக்கு அந்த இது இருந்துகிட்டே இருந்தது. ஏன் வந்து என்னோடய முத்திரை வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, என்னை வந்து ஏதோ வந்து அந்த பீச்சில் கால் தடயம் வச்சா ஒரு அலை வந்து போனோடனே அது அழிஞ்சிரும். அந்த மாதிரி தான் நான் இருந்திருக்கேன் எல்லாரோட லைஃப்லையும். என்னோடய அழுத்தம் வந்து பெருசாக அவங்களுக்கு இருந்ததில்லை. அதனால் வந்து என்னை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏங்கிட்டு இருக்கும்போது, ஆனால் அவங்களுக்கு வந்து என் கூட இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அப்போ பேசுகிற மாதிரி இல்லை. அதுதான் சொல்கிறேனே, எல்லோரும் வந்து அது வந்து நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரே அப்போ காமிச்ச நெகட்டிவ் எமோஷன்ஸ், அதுக்கு என்னெல்லாம் சைக்காலஜிக்கல் லூப்ஸ் இருக்குது, அந்த எமோஷன்ஸ் என்ன கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் ஒரு பாயிண்ட், அந்த கோவத்துக்கு பின்னாடி என்ன ஒரு பாயிண்ட் இருக்குன்றது தான் இந்த இன்றைக்கியோட டாபிக், த ஆர்ட் ஆஃப் ஏர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏர்னிங் தான் அதான் அவங்க வந்து ஒரே மாதிரி இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் எனக்கு தோணியிருக்கு. ஏன் ஏன் நம்ம கூட ஏன் இப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ட்டு. அவங்க என்னென்னா என்னை சூஸே பண்ண மாட்டாங்க. அதுதான் எனக்கு பெரிய ஹிட் ஆகும். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட வந்து எனக்கு கூப்பிட மாட்டாங்க. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு நானாக போய் கேட்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் மற்றவங்க கூட வந்து அவங்களா எடுத்துப்பாங்க. நானாக போய்ட்டு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு எனக்கு அது கேட்கறதுக்குமே கூச்சமாக இருக்கும். அவங்க என்ன தோணுன்னா, அவங்க ஓகே தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம போய் கேட்குறதுனால என்னென்னா, ஒரு வேளை நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறோமோ அப்படின்ற எண்ணம் வந்துடும். அவங்களுக்கு பிடிக்கலையோ, கம்ஃபர்டபுளாக இல்லையோ அப்படின்ற ஒரு இது. ஆனால் வந்து அவங்க அப்படிலாம் இல்லைடா அப்படின்வாங்க. சரி ஓகே, அந்த டைமில் அந்த பெருசாக இது பண்ணாமல், ஓவர் திங்க் பண்ணாமல், மைண்ட் என்னென்னா சுத்தம் விட்டு இப்போதைக்கு இதை மட்டும் யோசிச்சுக்கோ அப்படின்ட்டு. அவங்க கூப்பிடல, அந்த டைமில் அந்த பாயிண்ட்டுக்கு அவங்களுக்கு கிளிக் ஆகலை, அவ்வளோதான். ஆனால் கிளிக்காக இருக்கணுமே, ஏன் கிளிக் ஆகலை அவங்களுக்கு அப்படின்ட்டு யோசிக்க தோணும். நான் அப்போ அவங்களுக்கு முக்கியம் இல்லையா, நான் வந்து அப்போ ஆப்ஷனாக தான் இருக்கேனா அப்படின்ற யோசனை என்ன ஆயிடுச்சு, ஏங்கிட்டு. அப்போ நான் வந்து அவங்களுக்கு வந்து நிஜமாலே ஒரு பர்சனாக ஆளாக மாறத்துக்கு என்ன பண்ணணும், அந்த இயக்கம் வந்து எனக்கு இருந்திருக்கு. இது வந்து சரி இதெல்லாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை குவிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது ஜாப் தேடி ஒரு ப்ளேஸுக்கு போகிறேன். அந்த ஜாப் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா, நான் வந்து சரி மறுபடியும் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ரைட்டிங் மட்டும்தான் எனக்கு வரும். டைரக்ஷன் கூட அவ்வளோ இதுவாக நான் என்ன ரேங்க் பண்ணிக்க மாட்டேன். பட் என்னால் வந்து ஒரு ரைட்டராக மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். ஸோ மற்ற டெக்னிக்கல்டிஸ்லாம் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த டைமில் வந்து சினிமாட்டோகிராஃபி கற்றுக்கணும், இல்லை வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணுன்னு ஆசை. எங்கள் அப்பா என்னென்னா என்னை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சேர்த்து விட்டார். அது நல்லா பூம் ஆகிட்டுருக்குடா, இது படி அப்படின்ட்டு. காலேஜ் படிக்கும்போது அது மாதிரி விஸ்காம் படிக்கணும், மீடியா ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்றது, புனே இன்ஸ்டியூட்டில் படிக்கணும், இல்லை சினிமா சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் ஒன்று படிக்கணும் அப்படின்றது. ஆனால் எங்கள் அப்பா இல்லை கோயம்புத்தூரில் படிக்கணும் அப்படின்ட்டு, கோயம்புத்தூர், பெங்களூர் மாதிரி சென்னையிலே இருக்கக்கூடாது, கொஞ்சம் வீட்டில் இருந்துட்டு செல்லப்பிள்ளையாக இருந்துட்டால் வெளியில் போய் படிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அது என்ன ஆகிடுச்சு, அதுக்கெலாம் அந்த வாய்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அது ஏங்கியிருக்கேன். நம்ம இங்கே அதுக்கு ஒரு ஏக்கம், நான் பிடிச்ச படிப்பு படிக்கிறதுக்கு ஒரு ஏக்கம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்க வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் ஐ வாஸ் ஃபோர்ஸ் டு டூ இட். நான் அது ஏங்கியிருக்கேன். சரி இந்த டைம்லையும் நம்மளால் ஒரு வேலைக்கு போயிட்டோம், ஒரு 1.5 வருஷம் வேலைக்கு போயிட்டோம். வேலைக்கு போய்ட்டு முடிச்சு குவிட் பண்ணிட்டு மறுபடியும் என்னால் வந்து என் வாய்ஸ் வந்து ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபோர்ஸ் பண்ணி என்னை இது பண்ண வச்சாங்க. அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் மாதிரி சேர்க்க வச்சாங்க. ஆனால் எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருந்தது, எடிட்டிங் படிக்கணும், இல்லை கேமரா கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ அந்த இயக்கம் எனக்கு இருந்தது. எனக்கு என்னென்னா இப்போ அது ஏன் எங்கள் அப்பா கிட்ட சொல்ல முடியல அப்படின்றது. ஸோ அது படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு ஜாப் கிடச்சிருச்சு. நான் அங்கே போய்ட்டு ஒருத்தன் என்கிட்ட சேர்ந்துட்டேன். ஒரு வேலை
சேர்ந்துட்டேன் டேட்டா அனலிஸ்ட்டாக. ஸோ என்னோடய செகண்ட் கார்ப்பரேட் லைஃப் ஜாப்பும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஏக்கம்னா, முதல்ல கிடைச்ச ஃப்ரெண்டு மாதிரியே ஒருத்தங்க இருப்பானா அப்படின்ற ஒரு ஏக்கம். பழைய கம்பெனியில் ஒர்க் இருந்த மாதிரி இங்கே ஜோன் இருக்குமா, அந்த சோஷியல் இது இருக்குமா அப்படின்ற ஒரு இது இருக்கும். அந்த ஏக்கம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு அங்கே ஜெல் ஆகிறதுக்கே எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஒரு 2 மாதம் அந்த மாதிரி தனியாக பிரேக் போகிறது, தனியாக உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நினச்சது பேச முடியல. அப்புறம் இந்த ஆஃபீஸ் ஃபங்க்ஷனு, அந்த இது பார்ட்டிலாம் வைப்பாங்கள்ல, டீம் அவுட்டு டீம் இதுன்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஏதாச்சும் அவங்க தோணமெல்லாம் ஒன்று வைப்பாங்க. அப்போது பேச ஆரம்பித்தது தான். அப்போ ஒருத்தவங்களோட நல்லா ஃப்ரெண்ட் ஆனேன். ஸோ அவங்ககிட்ட அந்த பையனை பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா, என் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி யாருனா இருந்திருப்பாங்க, அவங்க எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்லது பண்ணியிருப்பாங்க, அவங்களே நான் இன்னொருத்தவங்கிட்ட பார்த்து எதிர்பார்ப்பேன். அந்த ஏக்கம் எனக்கு இருக்குது, அவங்களும் அப்படியே இருக்கணுன்றது. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஆனால் அந்த ஏக்கம் எனக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இவனும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நான் இயங்கிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படி ஒரு ஃப்ரெண்டும் எனக்கு கிடச்சான். அவனையும் நான் இது பண்ணேன். செகண்ட் ஜாபில் எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அதுக்கப்புறம் இன்னொரு பெண் தோழி எனக்கு அறிமுகமானாங்க அந்த ஆஃபீஸ்லேயே. அவங்க அவங்கக்கிட்ட என்னென்னா, அந்த காலேஜ் டைமில் பார்த்த ஒரு பொண்ணை அவகிட்ட தேட ஆரம்பித்தேன். அவளும் அதே மாதிரி தான் இருந்தாள். அந்த டைமில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு இருந்தது. பர்சனலாக ரொம்ப டவுனாக இருந்தேன். அப்போ ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு, ஒரு தைரியம் சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் இருக்குது தேவை. ஸோ அந்த பொண்ணு அதை பண்ணுச்சு. ஸோ அவங்கள நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள ஃப்ரெண்டை பார்க்க ஆரம்பித்து, ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் என் லைஃப்பில், என்னோடய காதலி, அந்த நட்பு தோழிக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஆள், இன்னொரு இது சர்க்கிள் அப்படின்ற பார்க்கும்போது இந்த பொண்ணு. இவகிட்டையும் இருக்கும்போது இவகிட்டையும் நிறைய இது, அந்த பொண்ணு எதுக்கு தேடிட்டு இருக்கேன்ல. ஸோ அந்த சண்டை நிறைய. நான் உனக்கு நான் முக்கியமாக என்னென்னா, இப்போது எங்கள் அப்பா ஓட ஏக்கம் எதுவாக மாறி இருக்குன்னா, உருவச்சிருக்குன்னா, மற்றவங்கக்கிட்டேயும் அதை இயங்கியிருக்கேன். அதே அந்த அன்பை மற்றவங்கக்கிட்ட இயங்கும் போது அது கேள்வியும் கேட்டிருக்கேன், பிச்சையும் எடுத்திருக்கேன். நீ ஏன் என்னை அதே மாதிரி பார்க்குற மாட்டேங்கிறவன், நான் நினச்ச மாதிரி அவங்க ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்துட்டு. ஸோ எங்களுக்குள்ளே அந்த நிறைய சண்டை வந்துக்கிட்டு, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய சண்டை. நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருந்தது. நிறைய சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருந்தது. நிறைய பேசாமல் போயிருக்கோம். ஆனால் எங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று மறுபடியும் ரீகனெக்ட் ஆகிட்டே இருப்போம். என்னென்னா, மற்றவங்க மாதிரி என்னையும் இவ்வளோ பார்த்துடக்கூடாதுன்னு ஏங்கியிருக்கேன். மற்றவங்க என்னை எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, நீ என்னை அந்த மாதிரி பார்த்துடக்கூடாது அப்படின்னு ஏங்கியிருக்கேன். மற்ற பசங்க என்னை எப்படி பார்த்தாலும் நீ அந்த மாதிரி என்னை பார்த்துடக்கூடாதுடா அப்படின்ட்டு இந்த ஆஃபீஸில் இவங்க 2 பேர்கிட்டையும் நான் அந்த மாதிரி ஏங்கியிருக்கேன். அது அவங்களும் என்னை நிறைய இடத்துல விட்டு கொடுக்காமல் பேசியிருக்காங்க. ஆனால் என்னென்னா, அது எல்லாமே எனக்கு பின்னாடி நடந்திருக்கு. எனக்கு எப்படி இருக்கணும்னா, நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, என் கண்ணு முன்னாடியுமே அந்த இது இருக்கும். எங்கள் அப்பா தான் அந்த மாதிரி பண்ணுறாரு. அந்த கண்ணு முன்னாடி அன்பு காமிக்காமல் பின்னாடி செல்லம் கொடுக்குறாரு. இவங்களும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லைக் எல்லோரும் முன்னாடியும் என்னை பேசுகிறது அப்படின்ற போது, எல்லோரும் முன்னாடியும் என்னை இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கிறது. அந்த பொண்ணுலாம் என்ன ஆகிடுச்சுன்னா, அவங்களுக்குள்ளே நிறைய சண்டை எதுக்காக பெருசாக சண்டை வரும்னா, என்னை ஏன் பழைய மாதிரி பார்க்க மாட்டேங்கிற அப்படின்ற ஒரு சண்டை. என்னை ஏன் இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டேங்கிற, என்னை ஏன் ஒரு ஆளாக மதிக்க மாட்டேங்கிற. இதே கேள்வி தான் எங்கள் அப்பாக்கிட்டே இருந்திருக்கு. என்னை ஏன் ஒரு ஆளாக பார்க்க மாட்டேங்கிற, என்கிட்ட ஏன் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு ஜாலியான ஒரு அப்பாவாக இருக்க மாட்டேங்கிற, ஏன் இந்த மாதிரி இருக்க, ஏன் மாறி போயிட்ட, ஏன் என் கூட இந்த மாதிரி இருக்க அப்படின்ற ஒரு ஏக்கம். ஸோ அது அந்த பொண்ணுக்கிட்ட ஏங்கி என்ன ஆகிடுச்சு, நிறைய ஓவர் திங்க் பண்ணி, நிறைய ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணி, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்பு வந்துடும். ஆப்வியஸாக இருக்கும். அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நம்ம சொல்லி கேட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு என்னடா அப்படின்ற அவங்க அந்த மாதிரி இது பண்ண. அவங்கக்கிட்டேயும் நான் கோவப்பட்டிருக்கேன். அதுவும் ஒரு காரணம். நான் கோவப்பட்டு, ஏன்னா கோவப்பட்டு என்ன கேட்பேன்னா, என்னோடய ஏக்கங்களை தான் நான் அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருப்பேன். அவங்கக்கிட்ட பெருசாக கேட்டது எப்படின்னா,
எனக்குள்ளே என்னெல்லாம் ஃபீலிங் இருந்துச்சோ அதை ஏங்கியிருப்பேன். அது எப்படி வார்த்தையாக போடுறதுன்னு தெரியாமல் அது கோவத்தால் போட்டு அவங்ககிட்ட கேட்டிருப்பேன். நீ ஏன் என்னை கூப்பிடல, நீ ஏன் என்ன இது பண்ணல, ஏன் கால் எடுக்கலை, கால் எடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ இது வந்து இப்படி இருக்கிற ஒரு ஆள். ஆனால் நான் அவங்கக்கிட்ட அழுதுருக்கேன், அந்த பையன்கிட்ட அழுதுருக்கேன், அந்த பொண்ணுக்கிட்ட அழுதுருக்கேன். ஏன் அந்த அழுகையுமே வந்து ஜட்ஜ் பண்ணிடக்கூடாதுன்ற ஏங்கியிருக்கேன். என்னோடய அழுகையை வந்து ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, எனக்கு கேவலமாக பார்த்துருக்கக்கூடாதுன்னு ஏங்கியிருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து நான் ஏங்கியிருக்கேன். ஒரு யோசனையை வந்து அது சுற்றி இருக்கும். நான் அழுதுட்டேனே, தப்பாக நினச்சிருவாங்களோன்ற ஒரு பயத்தில் வந்து தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு ஏங்கியிருக்கேன். என்னை இளக்காரமாக பார்த்துடக்கூடாதுன்னு ஏங்கியிருக்கேன், என்னை வீக்காக பார்த்துடக்கூடாதுன்னு ஏங்கியிருக்கேன். அந்த பொண்ணுக்கிட்ட நான் அந்த மாதிரி இருந்திருக்கேன், அந்த பையன்கிட்ட இருந்திருக்கு. அது நிறைய சண்டையாகி அவங்களுக்கு இப்போ அந்த பையன் இருக்கா, அந்த பொண்ணு இல்லை, ஷீ இஸ் ஆல்சோ. அதே மாதிரி அந்த நட்பு தோழி மாதிரி இவங்களதும் கரெக்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, நிறைய யோசிக்கிறேன், நிறைய இது பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக இருக்கும் போது என்னென்னா, ஐ எம் அன்ஃபிட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ன்ட்டு ஒரு கோட் காஃப்கா எழுதுனது நினைக்கிறேன், ஃப்ரான்ஸ் காஃப்கா. ஸோ அந்த கோட்டு படிக்கிறேன். அப்போ அவரை பற்றி தேடி அதுக்கப்புறம் அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவரை பற்றி அவரோட லிட்ரரி ஒர்க்ஸை வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த கோட் வந்து ஆழமாக எனக்குள்ளே பதிங்கிருச்சு. ஐ எம் அன்ஃபிட் ஃபார் எனி ஹியூமன் ரிலேஷன்ஷிப். இப்படி ஒருத்தர் எழுதுறான்னா அவன் என்ன ஏங்கியிருப்பான். அப்புறம் அவனை பற்றி தேட போனால் அவனும் வந்து அவங்க அப்பாவுக்கு ஏங்கியிருக்கான், அவங்க அப்பா அவனை புரிஞ்சுக்கணும்னு ஏங்கியிருக்கான். எல்லாருக்கும் இந்த வழி இருந்திருக்கு. அப்பேற்பட்ட ஜீனியஸாக நம்ம பார்க்குற ஒரு ஆளில் வந்து புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் வந்து அவங்க அப்பாவுக்கு ஏங்கியிருக்காரு. அப்போ நம்ம வந்து அவர் வந்து ஆனால் அந்த வழியை வந்து எழுத்தாக மாற்றிருக்காரு. என்னால் அந்த எழுத்தாக மாற்ற முடியல, ஷார்ட் ஃபிலிமாக மாற்ற முடியல, ஃபீச்சர் ஃபிலிமாக மாற்ற முடியல, வெப்சீரிஸுக்கான கதையாக மாற்ற முடியல. அவர் வந்து அந்த எழுதி அதை அப்படியே வச்சுருக்காரு. அதை பர்சனல் ஆக்கி அதை ஷேர் பண்ணக்கூடாது, பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்காரு. ஆனால் அது மீறியும் பப்ளிஷ் ஆகி இப்போ நமக்கு வந்து ஒரு காஃப்கான்னு ஒருத்தர் கிடச்சிருக்கு. ஏன் வந்து அவர் பப்ளிஷ் பண்ண வேணாம்னு நான் நினச்சேன்னா, யாருன்னா அவங்கள ஜட்ஜ் பண்ணுறாங்களோன்னு ஒரு பயம் இருந்திருக்கு. அதே தான் நான் எனக்கும் இந்த மாதிரி நான் இப்போ சொன்னேன்னா என்னை ஜட்ஜ் பண்ணுவாங்களோன்னு, அது ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு ஏங்கியிருக்கேன். ஃபியர் ஆஃப் நாட் பீயிங் ஜட்ஜ்ட் பை பீப்புள். அப்போ அந்த டைம்லேயே அவருக்கு அந்த மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்னு யோசித்து அவர் அது வேணான்னு சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்குமே ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கும் அதே யோசனை இருந்திருக்கு. மற்றவங்க என்ன யோசிச்சுருவாங்க, நான் இப்போ இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன், எழுத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணான்ட்டு. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி கதைகள் எழுதுறது, அது என்ன ஆச்சுன்னா மனுஷங்கக்கிட்ட அந்த இயக்கத்தை வந்து நான் வேற ஒரு மனுஷங்கிட்ட போய் எதிர்பார்ப்பேன். இப்போ அந்த பொண்ணு கொடுக்காதது இந்த பொண்ணுக்கிட்ட எதிர்பார்த்த மாதிரி, அந்த அன்பு அரவணைப்பு இன்னொருத்தங்கிட்டே எதிர்பார்க்குற மாதிரி அந்த இயக்கம் அந்த மாதிரி டன் ஆகிடுச்சு. அந்த டேபிள்ஸ் வந்து அப்படி போயிடுச்சு, டேபிள் ஃப்ளிப் ஆகிடுச்சு. அவங்கக்கிட்ட இப்போ நான் பிச்சை எடுத்திருக்கேன், இந்த மாதிரி என்ன ஒரு ஆளாக மதிங்கன்ட்டு. இது எல்லாமே என்னென்னா, எங்கள் அப்பா வந்து என்னை ஒரு ஆளாக பார்க்கல, எங்கள் அப்பா வந்து என்னை நம்பலை, நீ என்ன நம்பிடாமா அப்படின்றது அந்த பையன்கிட்டயோ அந்த பசங்கக்கிட்டேயோ என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ நான் அப்படி சொல்லக்கூடிய சுச்சுவேஷன். ஏன்னா எங்கள் அப்பா என்னை நம்பலை, அவருக்கு அந்த பிலீஃப் பெருசாக என் மேலே இருந்ததில்லை. ஏதோ ஒரு வகையில் அது வந்து இதுக்குள்ளே ரிலேட் ஆகுது. எல்லா ஹியூமன் ரிலேஷன்ஷிப் நான் கடந்து வந்த மனுஷங்க கூட அது இதுவாகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும் போது என்ன இது, எப்படி இது அப்படின்ற ஒரு யோசனை. ஸோ அதனால தான் வந்து அந்த எழுத்தாளரும் காஃப்கான்ற ஒரு எழுத்தாளரும் வந்து இதை பப்ளிஷ் பண்ண வேணாம் அப்படின்னு யோசிச்சிருக்காரா அப்படின்ற இது அவர் என்ன மாதிரியே நான் இது பண்ணி மிரர் பண்ணிக்க ஆரம்பித்தேன், அவரோட ஒர்க்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐ எம் அன்ஃபிட் ஃபார் எனி ஹியூமன் ரிலேஷன்ஷிப்புக்கு பின்னாடி நான் பார்க்குறது என்னென்னா, ஏர்னிங். அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல அவங்க அப்பாவோட இயக்கங்கள் இருந்திருக்கு, அது கிடைக்காமல் இருந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளராக மாற்றியிருக்கார். மில்லனை லவ் பண்ணியிருக்காரு, அதை வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிங்கன்னு ஆசைப்பட்டிருக்காரு, ஆனால் அது முடியாமல் போயிருக்கு. அந்த ஒரு இயக்கம். காதல் சொல்கிறதுக்கு ஏங்கியிருக்கேன், பிடிச்சவங்கக்கிட்ட பேசுறது ஏங்கியிருக்கேன், பிடிச்சவங்கக்கிட்ட அன்பை ஏங்கியிருக்கேன், என்னை ஒரு ஆளாக இன்க்ளூட் பண்ண ஏங்கியிருக்கேன், என்னையும் மதிங்க அப்படின்ட்டு ஏங்கியிருக்கேன், என்னையும் நானும் ஒரு ஆளுந்தான்ன்றது ஏங்கியிருக்கேன். இது என்னென்னா என் ஃபேமிலி சைட்லேயும் அப்படியே ஃப்ளிப் ஆக ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் குழந்தைங்களாம் இருக்கும் போது
அந்த குழந்தைங்கள்லாம் என்னையா எங்கள் அண்ணனையான்னு கேட்கும்போது எங்கள் அண்ணனை சூஸ் பண்ணும். எங்கள் அப்பா எப்படி எங்கள் அண்ணனை சூஸ் பண்ணாரோ அந்த குழந்தைங்க அப்போ என்னென்னா எனக்கு அந்த குழந்தைங்க மேலே கோவம் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே. என்னடா நம்மளும் இது பண்ணுறோம், ஆனால் இது மாதிரி இல்லையே அப்படின்ட்டு அந்த ஏக்கமும் இருந்தது. ஏன் இந்த ஒரு குழந்தைங்களே வந்து என்னை சூஸ் பண்ணலையா, அந்த ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. குழந்தைங்க என்ன எப்போ சூஸ் பண்ணோம், அது நான் குழந்தைய மாறி இருக்கேன். மெச்சூர்டு இல்லாமல் உனக்கு அந்த புள்ள தான் பெருசு, இந்த புள்ள பெருசு இல்லை அப்படின்ற ஒரு குழந்தைக்கிட்ட போயிட்டு என்னால் இப்படி யோசிக்க முடியுது. ஒரு தோழிக்கிட்ட போயிட்டு என்னால் இப்படி யோசிக்க முடியாது. ஒரு தோழங்கிட்ட போயிட்டு இப்படி என்னால் யோசிக்க முடியாது. ஒரு அண்ணன், ஒரு தம்பி, எல்லா ஹியூமன் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து என்னை விட்டு போகும்போது என்னால் அது ஈஸியாக கடந்து வர முடியாமல், ஈஸியாக பாஸ் பண்ண முடியாமல் என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரி இன்னொரு ஆளுங்க என் லைஃப்பில் வரும்போது அவங்கக்கிட்ட அந்த ஏக்கம் இருக்குது. அந்த ஏக்கம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து கேள்விகளாக மாறி, கோவங்களாக மாறி, வார்த்தையோட யூசேஜ் வந்து ரொம்ப தப்பாக பிரயோகமாக எது கரெக்ட் யூசேஜ் ரொம்ப தப்பாகி அவங்களுக்கும் எனக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அதை விட்டு போயிட்டாங்க. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதை பற்றி நம்ம இன்னொரு இதில் பாட்காஸ்ட்டில் பேசுவோம். இப்போதைக்கு இந்த இந்த ஏக்கத்தை வந்து நான் இப்படி இது பண்ணுறேன். ஸோ டாரன்டினோ சொல்லியிருப்பார் ஒரு கோட் மாதிரி படிச்சிருக்கேன். உங்கள் ஸ்கிரிப்டை வந்து பர்சனல், மேக் யுவர் ஸ்கிரிப்ட் ஸோ பர்சனல் ஸோ தட் யூ ஃபீல் எம்பாரஸ்ட் டு ஷேர். இதுவும் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஐ ஷுட் மேக்கிங் எவ்ரி பர்சன் இன் மை லைஃப் அஸ் ஸோ பர்சனல், ஸோ க்ளோஸ். அதனால அவங்கள வந்து நான் மற்றவங்களோட ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக தான் தெரியுது. அது எழுத்தாக என்னால் மாற்ற முடியல. அந்த ஏக்கம் வந்து எனக்கு இருந்திருக்கு. இரவில் வந்து உன்னோட கோபமும் உன்னோட வலியும் ரைட்டிங்கில் காட்டுன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு சீனில். எஸ்ஜே சூர்யா ரிஃபார்ம் ஆகி வரும்போது, நீ ஒரு டேரக்டரு, நீ ஒரு கிரியேட்டரு, உன்னோட கோபத்தில் வந்து தண்ணி அடிக்கிறதுல யூஸ் பண்ணாமல் உன்னோட எழுத்தில் இதை பண்ணிட்டு, என்னால் இன்னி வரைக்கும் அந்த எழுத்துக்கு வந்து அந்த இது மாற்ற முடியல. அந்த ஏக்கம் எனக்கு இருக்குது. என்னோடய வலிகள், என்னோடய உணர்ச்சிகள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோரம் எனக்கு இல்லை. ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து அமெச்சூரிஷாக தான் இருக்கும். ஆனால் எப்படி ஓப்பனாக இருக்கும்னா என்னோடய ஹியூமன் ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஹவ் ஐ சி பீப்புள், ஹவ் ஐ சி திங்ஸ். ஸோ எனக்கு இதனால் இது வந்து ரொம்ப ப்ராப்பராக பேசணும். இதில் நிறைய லிசனர்ஸ் வந்து ஒக்கலோ லிசனர்ஸாக இருப்பீங்க. சாமி கண்ணு, இன்பா, நிறைய ஓம் க்ரீம், ஐஸ் பிரியாணி, இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த அந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்காது. இது வந்து நான் பேசிக்கணும். இதனால் யாருன்னா ஒருத்தர் கனெக்ட் ஆனால் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் உங்களை கனெக்ட் பண்ணுறது, உங்களுக்கு கிராப் பண்ணுறது தான் இதுன்றது எனக்கு அந்த இருந்ததே இல்லை. எனக்கு வந்து நான் தனியாக பேசுகிறத வந்து நான் ஏன் கேமராவை போட்டு நிற்க வச்சு அது பேசக்கூடாது அப்படின்ட்டு, ஏன் மைக்கை வச்சு ரெக்கார்ட் பண்ணி பேசக்கூடாதுன்ட்டு, இதெல்லாம் நான் என் ரூம்குள்ளே போய்ட்டு தனியாக ஏன் ஏக்கத்தை பற்றி நான் பேசியிருக்கேன். அந்த சுச்சுவேஷன் பற்றி பேசியிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதுவாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த ஏக்கங்கள் வந்து எனக்கு அப்படி தான் இருந்திருக்கு. எனக்கு வந்து அது ஒரு பெரிய வலியாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல எனக்கு எங்கள் அப்பா வந்து என்னை ஒரு நல்ல எனக்கு ஒரு இப்போ கூட எனக்கு வந்து அந்த விட்டு போன இதெல்லாம் எனக்கு மேட்டரே இல்லை. இப்போ வந்து எங்கள் அப்பா வந்து என் தோளில் தட்டி விட்டு எனக்கு ஒரு கட்டி பிடிச்சி என் கை பிடிச்சாருனாலே போதும். இல்லை என்கிட்ட அந்த ஸ்ட்ரிக்டான ஃபேஸ் இன்னும் வச்சுக்காமல் இருந்தாலே வந்து ஐ கேன் ஃபேஸ் எனி சுச்சுவேஷன், எந்த ஒரு சூழ்நிலையும் என்னால் எதிர்க்க முடியும் அப்படின்றது. அப்படி எனக்கு கிடச்சதுன்னா, என்னை இந்த விட்டு போனாங்களே இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் என்னை வந்து ஒரு ஜோனில் விட்டு போனாங்கள்ல, அப்போ வந்து எனக்கு அது பெருசாக தெரியாது. ஆனால் இப்போ வரைக்கும் இதுவும் எங்கள் அப்பாக்கிட்டேயும் இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு என்னை சுற்றி இருக்கவங்க யார்கிட்டையுமே இருக்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய வலியாக இருக்குது. அந்த வலியில் வந்து ஏக்கமாக மாதிரி என்னை புரிஞ்சுக்கோங்கடான்ற இயங்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு பீயிங் அண்டர்ஸ்டூடே வந்து எனக்கு ஒரு ஏக்கமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இதுவாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இதை பற்றி இந்த இயக்கத்தை பற்றி பேசும்போது ஒரு சர்வே மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணி ரெஸ்பான்சஸ்லாம் எடுத்தேன். என்னென்னா நிறைய பேர் வந்து என்னோடய பழைய டைமில் எனக்கு போனோம் 2021 போனோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஏன் அப்படி எழுதியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஏதோ வந்து அந்த டைமில் ஒரு நல்ல இது நான் முன்னாடி சொன்னேன்ல, ஒரு பாயிண்டில் வந்து அவங்களுக்கு நல்லவங்களாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இயர் போகும்போது அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஹர்ட் ஆகிருப்பாங்க.
அப்பா ஹர்ட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கும் அந்த 2021 ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கும். அது அவங்க ஏங்கிட்டு இது பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு தூக்கத்தை வந்து எனக்கு வந்து நல்லா தூங்கணும் அப்படின்ட்டு எ எழுதியிருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து தூங்க முடியாமல் அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று யோசனையாகவே இருந்திருக்கு. அவனை வந்து முழிச்சுட்டே இருக்க வைக்கிறது எவ்வளோ ஒரு இது. அப்போ அவனுக்கு என்ன வலி அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. எப்படி எனக்கு எங்கள் அப்பாவோட அரவணைப்பு வந்து ஒரு ஏக்கமாக இருந்திருக்கு, அவனுக்கு ஒரு தூக்கமாகவே ஏக்கமாக இருந்திருக்கு. அப்போ அதுக்கு என்னெல்லாம் சூழ்நிலை அவன் கடந்து வந்திருக்கான். இன்னொருத்தங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, என்னை யாரும் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. இந்த ஏக்கம் வந்து எப்படி ரிலேட் ஆகுது, இது எல்லாமே கோரிலேட் ஆகுது. ஒரு விஷயத்துக்கு வந்து பைபாஸ் ஆகி கோரிலேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபியர் ஆஃப் பீயிங் ஜட்ஜ். அவன் என்னென்னா என்னை யாரும் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாதுன்னு ஏங்குறான். எப்படி வந்து நான் வந்து என்னை யாரும் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது நீ ஏங்குறனோ, அதே மாதிரி அந்த பையன் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி இது பண்ணலாம். ஸோ என்னோடய ஏக்கங்கள் வந்து இதுவாக தான் இருக்குது. ஒரு வலி கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வாக தான் நான் பார்க்குறேன். அது ரொம்ப ஒரு எமோஷ்னல், என்னோடய க்ளோஸ் டு ஒரு ஹார்ட்டானதாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசணும்னு நினச்சேன். ஸோ இது ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இல்லை உங்களுக்கு ஒக்கலொலி இல்லை மற்ற பாட்காஸ்ட் மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஆனால் இது வந்து நான் என்ன பேசணுமோ அதை தான் நான் இது பண்ணுவேன். ஸோ இந்த ஆடியன்ஸும் நான் என்னையாக தான் பார்க்குறேன். இது நான் போய்ட்டு ரீவிசிட் பண்ணும்போது நம்ம எல்லாம் பேசிட்டோமான்ட்டு யோசித்து பார்ப்பேன். அப்படி ஏதாச்சும் பேசலாம்னா நான் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் அதை இன்க்ளூட் பண்ணிப்பேன். ஸோ பாய். 3am narratives-க்கு ஒரு எண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட் இருந்துச்சு. ஸோ இனிமேல் ரெகுலராக வரும் 3am narratives கீழே. பாய்.